அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சை என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். இப்ப சினிமா தொழில் என்ன ஆச்சு பாருங்க. ரெட் ஜெயின் கம்பெனி ஏதாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணுதா? பண்ண முடியாது. இந்த 5 வருஷத்துல பண்ண சொல்லுங்க பாப்போம். தோத்து போயிருவனு பயமா இருக்கா? பயமா எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். தோத்துட்டே இருக்கேடா. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா? என்ன ராமலிங்கம் ஆலய இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டியில ரொம்ப சிரமமா இருக்குல்ல. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஐயோ ஊழல்கார, என் அண்ணன் இத 3 நிமிஷத்துல கிளியர் பண்றாரு. வெறும் 3 நிமிஷத்துலயா? காட்டட்டுமா? இவங்க எல்லாம் ஊழல்ல நல்லா பேர் போனவங்க. பரவாயில்ல, அதெல்லாம் கிளியர் பண்ண 3 நிமிஷம் போதும். விடாப்பிடியான ஊழல்காரையை ஈஸியா நீக்கும் டிவிகே கரப்ஷன் ஃப்ரீ மேட்டிக் லிக்விட். சொன்னல கரை நல்லது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு அந்த ஆள் என்ன சொன்ன? இன்றைக்கு எத்தனையோ பேர் வருகிறார்கள். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் இயக்கத்தை தொடங்கலாம். ஆனால் இந்த நாட்டிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் கோட்டைக்கு போன ஒரே இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. இனி எந்த தேர்தல் வந்தாலும் எல்லா தேர்தலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். அதற்கு நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவட்டத்துல பாடம். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3வது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனே. எல்லா கட்சிகளும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது. தாவேக தலைமையிலான கூட்டணிக்கு பெயர் வைப்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். கரூர் விவகாரத்துல மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். அன்னைக்கு போகல சொன்ன, இப்போ போறாரு வரவேற்பு. முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் மனசாட்சி இருக்கு. இப்ப அவருக்கு இருக்கு. அவர் அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. இதுல கூட்டணி வேற கூட்டணி. நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள் 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். I am your best friend. Please யா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. Thank you. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அட மொசக்கார ஐயோப்பா என்ன சொன்னப்பா. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. நீ கலங்கஸ்தப்பா. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. அட போடா புறம்போக்க, நீ தாண்டா அந்த இடத்துல இருந்து நல்ல தைரியமான ஆம்பளையா இருந்திருந்தா இவன் என்ன பண்ணிருக்கணும்? இவன் வந்து அங்க இருந்து 41 பேரை சாவடிச்சாங்களே இந்த யம விஜய். இவன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல நின்னு தைரியமா ஒரு ஆம்பளையா நின்னு அந்த 41 பேரையும் அவன் வந்து
விசாரிச்சிருக்கணும். அத விட்டுட்டு ஒரு பேக பொட்டச்சிட்டிக்கணும் தூக்கின்னு திருச்சிக்கு ஓடியாந்துட்டானே. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிறோம். அங்கே பார். பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? கடந்த மே மாதம் 3ஆம் தேதி பாலா மற்றும் ஜெயபால் ஆகிய இருவர்களால் கூட்டு பலாத்காரம் பண்ணப்பட்டேன். எதுக்குன்னா என்னை சரவணன், அதாவது சிறுவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களோட லாட்ரிக்கு கமிஷன் வேலை அப்படின்னு சொல்லி என்னைய ராமநாதபுரத்தில் ஏஜென்ட் ஆகிய ஜெயபாலை பார்க்கணும்னு சொல்லி என்னை பாலா எங்க வீட்டிலேயே கார்ல ஏத்திட்டு போனாரு. பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாறா அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. புரிஞ்சதா? போதைப் பொருள் பயன்பாடு புகார் தொடர்பாக அமைச்சர் சரத்குமார் விளக்கமளித்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார். கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக திமுக புகார் கூறியது. இதனைத் தொடர்ந்து அதற்கு விளக்கமளித்திருக்கிறார் அமைச்சர் சரத்குமார். இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? கண்ணாடி சார் அது. ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு சமீபத்தில் ஒரு ஊழல் ஒன்று வெளியே வந்திருக்கு. ஏன் 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஊழலா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஊழலின் வடிவம் இருக்கு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அது என்ன அப்படின்னா, இந்த ஊழலோட சைஸ் மெகா ஊழல் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, 6 மாதத்துல இவ்வளவு துணிஞ்சு எந்த கட்சியும் பண்ண மாட்டேன். எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். அப்ப நம்மள ஏதோ மக்கள் எல்லாம் நம்புவானுங்க, நம்ம என்ன செஞ்சாலும் நம்புவானுங்க, இந்த ஆட்சி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த குற்றச்சாட்டை முன் வைப்பது யார் அப்படின்னா, எதிர்கட்சிகளா மற்றவங்களால அரசியல் புரசலா இங்க பேசியிருந்தாலுமே கூட இதை முன் வச்சு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது வேற யாரும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு மகளிர் வழக்கறிஞர். தனக்கு போஸ்ட் வாங்கி தரதா சொல்லிட்டு அதை விலை பேசி வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு போக ஒட்டுமொத்த விவகாரம் வெளியே வந்துருச்சு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்ப இதுல எவ்வளவுதான் ஊழல் பண்ணாங்க அதை முதல் சொல்லிடுறேன். சொல்லுங்க, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்றேன். தலைமை வழக்கறிஞர் இல்லையா, அவருக்கு மட்டும் ஒரு 50 லட்சம் வாங்க வச்சுக்கவேன், அதுவே அசால்ட்டா ஒரு 50 கோடி தாண்டி. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் வழக்கறிஞர் போடணும் இல்லையா, அவருக்கு 1 கோடி வாங்க வச்சுக்கவேன், அதுவே ஒரு 80 கோடி போயிடும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. சராசரியா சொல்றேன், 120 கோடிக்கு மேல நடந்திருக்கும். இந்த ஊழல் செஞ்சது ஒரு நபர் கிடையாது, அதுதான் இங்க விசேஷமே. என்ன தலைவர் சொல்ற? ஆமா தலைவா. எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 3 மாசத்துல மின்துறை எப்படி எங்களோட தலைவர் கட்டமைக்க போறாருன்னு பாருங்க. எழுதி வச்சுக்கோ. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும். எம்எல்ஏ வாங்குறோம். நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத, கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லாத எம்எல்ஏவை நாங்க வாங்கிக்கிறோம். வீடு தேடி வரும் எம்எல்ஏ இருந்தா தாங்க நல்ல விலைக்கு வாங்கிக்கிறோம். வாங்கம்மா, வாங்கய்யா, வாங்க. உங்க வீட்டுல எம்எல்ஏ இருந்தா வாங்கிக்கிறோம். எம்எல்ஏ தந்தீங்களா, பணமாவும் வாங்கிக்கலாம், பொருளவும் வாங்கிக்கலாம், இல்ல பேரிச்சம்பளமாகவும் வேணுமா வாங்கிக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.